வெல்கம் டு சித்தூஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு பொங்கல் விளாக் தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ கட்டியிருக்கிறது வாழை நார் பட்டு. இது ஃபோட்டோவில் சரியாக தெரியல, டபுள் ஷேட் அடிக்குது, பீகாக் ப்ளூ. பொங்கலுக்கு நைட்டே கோலம் போட்டிருந்தாங்க. ஆனால் நைட்டு மழை வந்ததுனால அழிஞ்சு போச்சு. அப்புறமா நான் காலையில் அதே கோலத்தில் ஒரு அவுட்லைன் போட்டிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் பார்த்து தான் வைப்பாங்க. காலையிலே செஞ்சுட்டேன்னா நேரம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. நான் கேஸ் ஸ்டவ்வில் ஒரு அடுப்பில் வெண்பொங்கலும் ஒன்றில் சர்க்கரை பொங்கலும் வச்சுட்டேன். நானும் யூடியூப் சேனல் தொடங்கி 5 வருஷம் முடிஞ்சு 6 வருஷம் ஆக போகுது. இப்போவும் ஒரு குட்டி பொங்கல் விளாக் எடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தோம். சின்ன பாலையை வச்சு பொங்கல் செய்யலான்னு. டைம் இல்லாததுனால செய்ய முடியல. இந்த விளாக் போடுறதுலாம் டைரி எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. பின்னாடி ஒரு நாள் இந்த வீடியோவை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பழைய ஆல்பத்தை திருப்பி பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ சக்கரை பொங்கல் தயாராகிருச்சு. எப்போ பொங்கல் வச்சாலுமே சரஸ்வதி பூஜை, விநாயகர் சதுர்த்தி அப்போல்லாம் சுண்டலும் சேர்த்தே செஞ்சுருவேன். சக்கரை பொங்கல் கூட சுண்டல் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொங்கல்னாலே இந்த சிறுகிழங்கும் சேர்ந்து தான் ஞாபகம் வரும். இந்த கூட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த சீசனில் தான் இது கிடைக்குது. இந்த தடவை கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்குது, ஏன்னு தெரில. பொங்கல்னாலே கரும்பு ஞாபகம் வர மாதிரி பனங்கிழங்கு சீசனும் இப்போ தான். ஊரில் அடுப்பில் பொங்கல் வைக்கும்போது இந்த கிழங்கை சுட்டு சாப்பிடுவோம். அது ஒரு டேஸ்ட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும். பண்டிகைனாலே வேலையும் அதிகமாக தான் இருக்கும். நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுகிட்டே வேலை செய்யும்போது நம்மளுக்கு அலுப்பு தெரியாது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சித்தூஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.